ராயப்பேட்டை சிவன். சென்னையில் ஒரு பிரபலமான ரவுடி. பேர் தான் இவனுக்கு சிவன். ஆனால் பல பேருக்கு இவன் தான் யமன். சட்டத்துக்கு புறம்பான எல்லா தொழிலும் இவன் செஞ்சாலும் இவனுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கிறது ரியல் எஸ்டேட்டில் தான். அடிமாட்டு விலைக்கு அடித்து பிடுங்கி அதிக லாபத்துக்கு விற்பான். இவனுக்கு அடிப்பணியாதவங்களை இப்படித்தான் முடிப்பான். என்னடா அந்த இடத்த கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? நீ என்னதான் என்ன அடித்தாலும் என்ன கொண்டாலும் அந்த இடம் உனக்கு கிடைக்காது சிவன். அந்த சிவன் கேட்டா கொடுக்குறவன், இந்த சிவன் கேட்காம எடுக்கிறவன். உங்ககிட்ட கேட்டுட்டு எடுக்கலாம் பார்த்தேன், ஆனால் உன்னை போட்டுட்டு தான் எடுக்கணும் போல இருக்குது. சரி அண்ணான்ட்ட சொல்லிடு. சரி ஓகே. நான் ரவி, என்னாச்சே? அண்ணா அந்த இட விஷயமா பேசணும்னா அந்த கவுன்சிலர் ஒத்து வர மாட்டான். போட்டுரு. அண்ணா கவுன்சிலர்ண்ணா. நம்ம வழியில் குறுக்கிடுறோம் எவனா இருந்தாலும் போட்டுரு. சரிண்ணா. ரவி, நம்ம பசங்களை வச்சு செய்யாத, வேறு பசங்களை வச்சு செய். அண்ணா அம்பாபுரத்தில் நம்ம பசங்க இருக்காங்கண்ணா, அவங்கள வச்சு நான் செஞ்சிடறேன். இது அம்பாபுரம், கடலை ஒட்டின ஒரு ஊர். இங்கே மாமூல் வாங்கிறது, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் பண்ணுறதெல்லாம் அந்தோனியோட ஆளுங்களும் தான். ஆனால் இந்த ஊரில் அவங்களும் போக முடியாத ஒரு ஏரியா இருக்குது. அதுக்கு காரணம் வேணா வெற்றி, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத. எதிரா தேவையில்லாதது? எங்கள் ஏரியா பசங்களை வந்து அடிப்பேன், எங்கள் ஆளுங்கள்ட்டேருந்தே மாமூல் கேட்பேன். இதெல்லாம் கேட்டால் தேவையில்லாததா? இந்த ஊரில் எந்த ஏரியாவில் வேணாலும் உன் வேலையை காட்டு. எங்கள் ஏரியா பக்கம் வந்தால் லந்தாயிடும் உனக்கு. வேணா வெற்றி, பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும். சொல்லிட்டேன் உனக்கு. என்ன பிரச்சனை ஆகிடும்? உங்களால் முடிஞ்சு பார்த்துங்களா? இப்போ கிளம்புங்க. இத்தனை ஏரியா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, அந்த ஒரு ஏரியா மட்டும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியலடா. சரி, அவனை அதே ஏரியாவில் வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்தணும்டா. போரு நேரம் வரும். ரவி ஃபோன் பண்ணுறான், போய் பேசிட்டு வந்துடு. சொல்கிறா மச்சான். உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் மச்சான். சொல்கிறா. அது ஒன்றும் இல்லைடா, உங்கள் ஏரியா கவுன்சிலர் கொஞ்சம் தூக்கணும் மச்சான். கவுன்சிலரியா? அவரை தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்டா. அதுவும் இல்லாமல் நான் என் பசங்கள்கிட்ட வேற பேசணும். இதோ பாடுறா, சும்மா 4 பேரை வச்சுட்டு ரவுடிசம் பண்ணுறது, மாமூல் வாங்குறது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுடா. இந்த சம்பவத்தை நீ பண்ணினா ஒரே பேமெண்ட்டாக உனக்கு 5 லட்சம் வாங்கி தரேன். பணத்துக்காக மட்டும் இதை பண்ண சொல்ல மச்சான். இந்த நீ பண்ணினா உன் லெவலே வேறு மாதிரி ஆகிடும். என்ன சொல்கிற மச்சான்? நீ சொல்கிற மாதிரி செஞ்சால் என் மேலே பெரிய கேஸ் ஆகிடும்டா. போலீஸ் கேஸ்ன்னு ஒன்றும் பயப்படாதடா. இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு நேராக கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிடு. 2 வாரத்தில் அண்ணன் ஒன்று வெளியே எடுத்துடுவார். என்ன சொல்கிற? சரி மச்சான், சொல்லு. எப்படா தூக்கணும்? எப்போ தூக்கணும் நான் சொல்கிறேன். எப்படி தூக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிக்க மச்சான். நேற்று ஒரு லேண்ட் விஷயம் பற்றி அட்வான்ஸ் வாங்கல, ஆமாம். சரக்கு வாங்கி கொடுறா. டேய் விடுறா, சாயந்தரம் பார்த்துக்கலாம், இப்போ ஃப்ரீயாக விடு. டேய் இப்போ டீயாச்சும் வாங்கி கொடுறா. இவன் வேற எப்போ பாரு டீ பண்ணு. ஹாய் வெற்றி. ஆராஜேஷ் உட்காரு. உட்காரு. என்ன மச்சான் நம்ம பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைடா, வழக்கம் போல் அந்தோனி பசங்க வந்தானுங்க, பெட்டிட்ட வாங்கி ஒன்றானுங்க. இனிமேல் நம்ம ஏரியா பக்கமே வராதவங்களுக்கு இதை பண்ணோம்டா. நேற்று மச்சான் ஒரு அடியோட நிறுத்திட்டான். டேய் டீ வாங்கி கொடுறா. டேய் இவன் தொல்லை அவன்கிட்ட காசு கொடுத்தோல. 50 ரூபாய் போய் வாங்கிக்கோ. கூட்டி வாங்கிட்டா. சரி வாங்கி. ஆமாம் மச்சான், அவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. அடுத்த தடவை நம்ம ஏரியா பக்கம் வரட்டும், திரும்பி வராத அளவுக்கு பண்ணிடுறான். டேய் இல்லைடா இப்படி கொடுறா. டேய் மச்சான், டைம் ஆயிடுச்சுடா. மணி நான் 8:30. டேய் இந்தடா தரியா, இதையும் உன் பானையில் ஓகே. வச்சா வர மச்சி. போடா போடா.
வா செல்வம், உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. அன்னைக்கு ஹார்பரில் ஒருத்தனை போட்டிங்களே, ம் அந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர். இன்னும் ஒரு மாதத்தில் கேஸை முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு மாதம் எங்கேயாவது தலைமறைவாக போயிடுங்க. வழக்கம் போல் ஒரு அக்கீஸ்ட்டை பிடிச்சி இந்த கேஸை முடிச்சிடுவோம். நீங்கள் தலைமறைவாக இருந்தால் கேஸை முடிக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் வந்த வேலை முடிஞ்சதில்ல, கிளம்பு. பார்த்துக்க ரவி, அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமேல் நீ தான் எடுத்து சொல்லணும். சரி சார். அண்ணா, செல்வம் ஏன் சொன்னால் நம்ம நல்லது தானே சொல்லுவார். ஒரு மாதம் நம்ம அம்மா படத்தில் போய் தங்கிடலாண்ணா. அந்த இடம் தான் நம்மளுக்கு சேஃப்டி. ம் வெற்றி, வாங்கப்பா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுங்கப்பா. பாப்பா பொண்ணு பாட்டு போனாங்களாப்பா. மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணத்தை அடுத்த மாதமே வச்சுக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. மற்றபடி அவங்க வீட்டில் ஒன்றும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. ஆனால் நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதுனால சந்தோஷமாக கட்டி கொடுக்கணும் இல்லையா? அந்த ஸ்கூலாண்ட ஒரு மண்ணுக்குதுன்னு சொன்னாங்க. ஆமாம், அதை கொஞ்சம் முடிச்சு கொடுப்பா. சரிப்பா. டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பிலாம் மணிக்கிட்ட சாயந்தரம் கொடுத்து அனுப்புங்க. அது என்னன்னு பார்த்து முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. சரி, வரேன்ப்பா. சரிப்பா. மச்சான், இப்போ தானே வெளியே வந்தோம். அண்ணங்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சரிடா, அண்ணன் நானும் நாளைக்கு அம்பாபுரம் வரோம். கொஞ்ச நாள் அங்கே தாண்டா தங்க போகிறோம். இடத்த மட்டும் பார்த்து ரெடி பண்ணி வைடா. சரி மச்சான். சரி. டேய், நாளைக்கு அண்ணனும் ரவியும் ஊருக்கு வராங்களா? நீங்கள் போய் நம்ம இடத்தெல்லாம் ரெடி பண்ணி வைங்கடா. சரிண்ணா, பார்த்து செஞ்சிடலாண்ணா. அபி, வண்டியை நிறுத்து, பின்னாடி போ. என்னண்ணா இந்த இடத்த பார்த்து நிற்கிறீங்க? ரவி, இந்த இடம் எனக்கு வேணும். இந்த இடத்த நான் ஓனர்கிட்ட நம்ம ரேட்டை பேசிப்பாரு. அண்ணா, இந்த இடம் வேணாண்ணா, வேறு நிறைய இடம் இருக்குது. அதை வேணால் பார்க்கலாண்ணா. என்னடா எல்லாரையும் உன் கண்ட்ரோல்னு சொன்னேன். இந்த சின்ன இடத்த உன்னால் முடிக்க முடியாதா? எல்லா ஏரியாவும் நம்ம கண்ட்ரோல் தானே. ஆனால் இந்த இடம் வெற்றி ஃப்ரெண்டு மணியோடுது. இந்த இடத்த பேச போனால் வெற்றி வருவாண்ணா. எவன்டா அவன் வெற்றி? இடம் வேணும், நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்த நானே முடிக்கிறேன். எவன் வரான்னு நான் பார்க்குறேன். ரவி, வண்டியாடுறா. வெற்றிக்கிட்ட அந்த இடத்த முடிச்சு கொடுக்க சொல்லிக்கிறேன்ப்பா. சரிப்பா. கூட இந்த கல்யாண வேலைலாம் கொஞ்சம் கிட்ட இருந்து கொஞ்சம் முடிச்சு கொடு. வேறு வந்துக்கிறாங்கப்பா. ஐயா வணக்கம். வணக்கம். நான் சிவன். சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு பக்கத்தில் உங்கள் இடத்த பார்த்தேன். என்ன ரேட்டுன்னு கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கலாமா? ரேட்டு படி ஒரு 1.5 கோடி போகுதுங்க. அது நீங்கள் வாங்குற மாதிரி தான் முன்ன பார்த்துக்கலாம். 10 லட்சம் கையெழுத்து போட்டு என்னது? போயிட்டே இருக்கும். 10 லட்சமா? அங்கே என்ன ரேட் போகுது தெரியுமா? என்னப்பா நீங்கள் பேசினது கேட்கல. நீ கேட்ட ரேட்டுக்கெல்லாம் இடம் கிடைக்காதுப்பா. கிளம்பு கிளம்பு. உங்ககிட்டலாம் பேசினா கிடைக்காதுடா, உங்ககிட்ட தாண்டா கிடைக்கும். அப்பா, என்னப்பா பிரச்சனை? பேசினா இருக்கும்போது மேலே கை வைக்கிறாப்பா. அண்ணா, அவங்க ஏரியாண்ணா, அவங்க ஆளுங்களாம் வந்துட்டாங்கண்ணா. விட்றா ரவி, அப்புறம் பார்த்துக்கலாண்ணா. என் மேலே கையை வச்சிட்டான். என்ன பண்ணுறேன் பாரு. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, அவனை கொல்லாமல் விட மாட்டேன். அண்ணா, விஷயம் கேள்விப்பட்டேண்ணா. நான் தான் அப்பயே சொன்னேண்ணா, அந்த இடம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அவசரப்பட்டீங்க? என் முன்னாடி ஒருத்தன் நின்று பேசினாலே அவனை நடிச்சிருவேன். ஆனால் என் மேலேயே கையை வச்சிட்டான். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்தில் அவன் சாகணும். அவனை தூக்கத்து கொஞ்சம் கஷ்டம்ண்ணா. அவன் எந்நேரமும் அவன் பசங்கள தானே இருப்பான். அவன் தனியாக வந்தானா அவனை கண்டிப்பாக தூக்கலாண்ணா.
தோனி இங்க வா, நான் சொல்கிற மாதிரி செய். சரிண்ணா. டேய் என்னடாச்சு? என்னன்னு தெரியல மச்சி, பெட்ரோல் நினைக்கிறேன். டேய் நீ வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு போ. டேய் இரு பார்த்துக்கலாம். இந்த பக்கத்தில் தான் டேய் இருக்கு. நான் வரேன் இரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். டேய் பார்த்து போ. டேய் காலைல வந்து பார்க்குறேன்டா, சீக்கிரம் போ. டேய் கையில் கிடச்சுன்னு விட்டுட்டு வந்து நிற்கிறீங்களே, அசிங்கமால? உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லைடா. அடுத்த தடவை அவனை பார்த்தனா பாத்திரத்திலே போடுறான்டா அவனை. இருட்டில் தனியாக வந்தால் தட்டிடலாம் தானே பார்த்தீங்க? உங்கள் இடத்துக்கே தனியாக தாண்டா வந்திருக்கேன். ஆம்பளையாக இருந்தால் இப்போ வாங்கடா பார்க்கலாம். அண்ணா சப்ப வேணா நான் பார்த்துக்கிறேண்ணா. டேய் நீ மாமூல் வாங்குறியோ மாமா வேலை பார்க்குறியோ அதெல்லாம் உங்கள் ஏரியாவில். மீறி எங்கள் ஏரியா பக்கம் இன்னொரு தடவை வந்த சிவங்கிட்ட சொல்லி வையே, எங்கள் வழியில் குறுக்க வந்தான்னா அவனுக்கு நான் தாண்டா ஏமா. என்னடா ஆச்சுங்க? வெற்றி வந்தானா? ரவி போன போடுறான் அவனுக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம், அண்ணன் பேசணுமா? ஏய் நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் இங்கே வந்தாகணும்.
என்ன அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ண? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? தலையில் எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு? அது ஒன்றும் இல்லை, வீட்டில் தலையில் அடிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். பொய் சொல்லாதீங்க, பாபா அண்ணன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. முன்னெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை தான், ஆனால் இப்போ அதனால தான் சொல்கிறேன். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸே வேணாம், வேறு எங்கேயாவது போய் வேறு வழியில் ஜாயின் பண்ணி எங்கேயாவது சந்தோஷமாக இருக்கலாம். போயிடலாமா? போயிடலான்னா அவங்களுக்கு பயந்து ஓடி ஒளிய சொல்கிறியா? ஏய், அவங்க மணியோட அப்பாவே அடிக்க வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் ஒதுங்கிலாம் போக முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாருமே இல்லாமல் தனியாக நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் என் உலகன்னு வாழ்ந்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஏய், என்ன லூஸ் மாரி பேசுகிறேன்? அப்படியே அரைஞ்ச நான் பார்த்துக்கிறேன். வலிக்குதில்ல, எனக்கு ஏதாவதுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாலே உங்களுக்கு வலிக்குதில்ல, அதே மாதிரி தான் எனக்கும். புரிஞ்சுக்குங்க. சரி, முதல்ல உன் கண்ணத்தோட. இப்போ என்ன, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். ஒரு வாரத்தில் எனக்கு வேலை கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தான். இப்போ சந்தோஷம் தானே? இந்த ஒரு நிமிஷம். ஹலோ மச்சான், எங்கடா இருக்கா? இப்போ தான்டா வெளில வந்தேன், சொல்டா. டேய், மணி காலைல போனான்னு ஆளை காண்டா. என்னடா சொல்கிற? ஆமாடா, எங்கே போனான்னு தெரியலடா. எங்கடா போனான் அவன்? முன்னத்திலிருந்து தான் போனான்னு நினைக்கிறேன்டா. இல்லா, இதோ வரேன், ஃபோனை வைத்து வரேன். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல வீட்டுக்கு போ. ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். நாளைக்கு பார்க்கலாம். டேய், நீ அங்கே போய் பாரு. சரி. மணி 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 டேய் மணி, என்னடா ஆச்சு? டேய், போயிடலாம். டேய், ஏன்டா இங்கே வந்த? அதா என்ன ரொம்ப நான் காப்பாற்ற வந்துட்டியா? சிவன், எது வந்தா? பாபு, ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? சிவன், சிவன். ரவி, விட்றாத. வேண்டாம் சிவன், வேண்டாம். உன் கண்ணு முன்னாடி உன் நண்பன் சாவான் பாரு. ஏய், ஏய், இந்தா, இனி அந்த ஏரியா உண்டு, போ. நீயாடா எனக்கு ஏமா? என்னை விட்ட நீ செத்த. நல்லா ஊத்து பாடுறா. இந்த சிவம் உன் கண்ணுக்கு எமனா தெரியறானா? ஏய், அண்ணா, முடிச்சிட்டண்ணா. ஏய், உன்ன மாதிரி ஆளெல்லாம் விட்டு வைக்கக்கூடாதுடா. விட்டு வச்சா நீ எனக்கே அம்மன் ஆகிடுவடா. உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சென்னை காவல்துறை உதவி ஆய்வாளராக திரு செல்வம் அவர்கள் பதவியேற்றார். ரவுடிகள் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள். அதிரடி பேட்டி. சென்னையை கலக்கி வந்த பிரபல ரியல் எஸ்டேட் தாதா சிவன் போலீசாரால் அம்பாபுரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டான்.